in engineering. Number 3, plus 2ல தொழிற்கல்வி பயின்றவர்கள். நான்காவது வகை வந்து ITI, ட்ரேட் அப்ரெண்டிஸ்ஷிப் சொல்லுவாங்க. டர்னர், மெஷினிஸ்ட் இந்த மாதிரி படிக்கிறாங்க இல்லையா. இந்த 4 வகையான மாணவ மாணவியர்கள் அப்ரெண்டிஸ்ஷிப் பயிற்சி பெறுவதற்கு தகுதியுடையவர்கள். இந்த 4 வகையான அப்ரெண்டிஸ் கேண்டிடேட்ஸ்க்கு எந்த மாதிரியான நிறுவனத்தில் நீங்கள் வந்து பயிற்சி அளிக்கிறீர்கள்? வெல், இந்த பயிற்சி நிறுவனங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மத்திய அரசு நிறுவனங்கள், மாநில அரசு நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள், இந்த 3 அமைப்புகளிலுமே நாங்கள் பயிற்சி அளிக்கிறோம். இந்த மத்திய அரசு நிறுவனம்னா இப்போ ரயில்வே, போர்ட்ரஸ், மாநில அரசு நிறுவனங்கள் அப்படின்னாக்க TNEB, டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், PWD இந்த மாதிரி நிறுவனங்கள். ஸோ தனியார் துறை அப்படின்னு பார்த்தோம்னா இன்க்ளூடிங் சாஃப்ட்வேர் ஆர்கனைசேஷன், காக்னிசன்ட், TCS, தென் ஆல் TVS குரூப் ஆஃப் ஆர்கனைசேஷன், ஹுண்டா இந்தியா, ஃபோர்ட் இந்தியா இந்த மாதிரி நிறுவனங்களையும் நாங்கள் பயிற்சி அளிக்கிறோம். அப்ரெண்டிஸ் சொல்லும்போது பழகுனர் பயிற்சி என்று சொல்கிறார்கள். அந்த கேண்டிடேட்ஸ் வந்து எந்த வகையில் உங்களை எப்படி அணுக வேண்டும் என்று கொஞ்சம் சொன்னால் நேர்களுக்கு பயனுள்ளதாக அமையும். வெல், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் பயிற்சிக்கு இந்த எப்படி அணுகுங்கிறத விட இந்த அமைப்பு, இந்த இந்திய லெவலில் இந்த அமைப்பு எப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னோம்னா இது கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த போர்ட் ஆஃப் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் என்பது இந்தியா லெவலில் 4 இடத்துல இருக்கு. போர்ட் ஆஃப் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் சதர்ன் ரீஜன் சென்னையிலையும், அதே மாதிரி இது வந்து சதர்ன் ரீஜன். இது வந்து 4 மாநிலங்களான ஆந்திர பிரதேசம், கர்நாடகம், கேரளா, தமிழ்நாடு, யூனியன் பிரதேசங்களான லட்சத்தீவு, புதுச்சேரி இது உள்ளடக்கியது. இதே போல போர்ட் ஆஃப் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் வெஸ்டர்ன் ரீஜன் மும்பையிலையும், போர்ட் ஆஃப் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் நார்தர்ன் ரீஜன் கான்பூர்லையும், அதே மாதிரி ஈஸ்டர்ன் ரீஜன்ல கொல்கத்தாவிலையும் இருக்கு. இதுல எப்படி மாணவர்கள் அணுகணும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இதுல நிறைய இந்த வாய்ப்புகளை கொடுத்து நாங்க அனுபவிக்கிறோம். ஒண்ணு வந்து எங்களுடைய அலுவலகத்துக்கு வந்து அவங்களே அட்வர்டைஸ்மென்ட் கொடுக்குறாங்க சொல்றீங்க. உங்களுடைய அப்ரெண்டிஸோட பயிற்சியோட முக்கியத்துவத்தை நீங்க வந்து கேண்டிடேட்ஸ் எப்படி வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்றீங்க, உங்களுடைய பப்ளிசிட்டி எப்படி அதுல போய் சேர்ந்துருக்கு, ரீச் ஆயிருக்குன்னு சொன்னா பயனுள்ளதா இருக்கும். கரெக்ட். இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் பயிற்சி இது ஏன் தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப இருக்கிற ஒரு நடைமுறையில இண்டஸ்ட்ரீஸுடைய தேவைகள், நமது டெக்னிக்கல் எஜுகேஷனுடைய நிலை, இந்த 2 நிலைப்பாட்டையும் பார்த்தோம்னா ஒரு கேப் இருக்கு. அந்த கேப் என்ன கேப்னா அது பிராக்டிக்கல் ஸ்கில். தியரி படிக்கிறாங்க, ஆனா அதுக்குள்ள பிராக்டிக்கல் ஸ்கில் இல்லை. ஸோ அந்த பிராக்டிக்கல் ஸ்கில்ல தான் ஆனா இண்டஸ்ட்ரி எதிர்பார்க்கறாங்க. ஸோ அந்த பிராக்டிக்கல் ஸ்கில்ல வந்து இண்டஸ்ட்ரியில அந்த தொழிற்சாலையில் நடக்கிற நிலையோட அவங்கள நாங்கள் ட்ரைனிங் கொடுக்கும்போது ஒவ்வொரு ப்ராசஸ் என்ன நடக்குது, எப்படி நடக்குது, ஸோ ஒரு ஆர்கனைசேஷன் என்ன, அதுல எத்தனை அமைப்புகள் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து இந்த 1 இயர் ட்ரைனிங் பீரியட்ல கத்துக்கிறாங்க.